கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு எதிர்ப்பு. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். ஜாதிகள் கொந்தளித்து கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு விரோதமாக இந்த பூமியிலே மிகப்பெரிய யுத்தம் உண்டாயிருக்கிறது. பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் இடையே யுத்தம் நடைபெறுகிறது. இந்த பூமியே யுத்தம் நடைபெறுகிற ஸ்தலம். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் விரோதமாக எழும்புகிற பலத்த எதிர்ப்புகளை பற்றி சங்கீதக்காரர் எங்கு விவரிக்கிறார். கிறிஸ்துவின் ராஜ்யம் மனுஷருக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. தேவன் கொடுக்கிற மகத்தான ஆசீர்வாதத்தை முழு உலகமும் வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் பொதுவாக எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த உலகமோ இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பலமாய் எதிர்த்து நிற்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கும் அவருடைய உபதேசத்திற்கும் விரோதமாய் பூமியின் ராஜாக்களும் பிரபுக்களும் தத்துவ ஞானிகளும் எழும்பி நிற்கிறார்கள். ராஜாக்களும் ராஜ்யத்தின் ஜனங்களும் பொதுவாக ஒத்துப்போக மாட்டார்கள். அதுபோலவே தேசமும் நீதிமன்றமும் ஒத்துப்போகாது. ஆனாலும் கர்த்தருக்கு விரோதமாக பிரிந்திருக்கிற இவர்கள் எல்லோரும் ஏகமாய் ஒன்று கூடுகிறார்கள். ராஜாக்களும் அதிகாரிகளும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியதல்ல. கிறிஸ்துவின் ராஜ்யம் பரலோகத்திற்கு உரியது. கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் உள்ள ராஜாக்களுக்கோ அதிகாரிகளுக்கோ விரோதமானது அல்ல. ஆனாலும் பூமியின் ராஜாக்களும் அதிகாரிகளும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ஏகமாய் எழும்பி நிற்கிறார்கள். கர்த்தர் தாவீதுக்கு சிங்காசனத்தை கொடுக்க தீர்மானித்தார். ஆனால் சவுலும் அவருடைய இராணுவமும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். பெலிஸ்தரும் அவருடைய பிரபுக்களும் தாவீதின் ராஜ்யத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அதுபோலவே ஏரோதுவும் பிலாத்துவும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள். யூதரும் புறஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் அவருடைய ஊருக்கு விரோதமாகவும் எழும்பி நின்றார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அப்போஸ்தலர் 4:26. ஜாதிகள் ஜனங்கள் என்பது புறஜாதியாரை குறிக்கும். கொந்தளிக்கும் ஜாதிகள் புறஜாதியார், புறதேசத்தார். ஜனம் யூதர்கள், ராஜாக்கள் புறஜாதி அரசர்கள், ஆட்சியாளர்கள் யூத மார்க்க தலைவர்கள். துன்மார்க்கரின் கிரியைகள் கொந்தளிக்கிறார்கள். விருதா காரியங்களை சிந்திக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் ஆலோசனை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் விட்டு பிரிந்து போவோம் என்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்களும் அதிகாரிகளும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் எழும்பி நின்று ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். இவர்கள் எல்லா மார்க்கங்களுக்கும் விரோதமாக எழும்புகிறவர்கள். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். இவர்கள் மதிகேடராய் இருக்கிறார்கள். எல்லா மார்க்கங்களுக்கும் விரோதமாக எழும்புவது போல இவர்கள் கிறிஸ்துவின் மார்க்கத்திற்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஸ்தாபகர். அவரே மேசியா அல்லது கிறிஸ்து அல்லது அபிஷேகம் பண்ணினவர் என்று அழைக்கப்படுகிறார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் எழும்பி இருக்கிறவர்கள் மிகவும் உக்கிரமமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கொந்தளிக்கிறார்கள். விருதா காரியங்களை சிந்திக்கிறார்கள். தங்கள் பற்களை கடிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதன் நிமித்தமாய் இவர்கள் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் தங்கள் சிந்தனைகளினாலும் செயல்களினாலும் யுத்தம் பண்ணுகிறார்கள். இவர்களால் நன்மையான காரியங்களை சிந்திக்க முடியவில்லை. விருதா காரியங்களை சிந்திக்கிறார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு ஆதரவாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் இவர்கள் அழித்து போட முயற்சி செய்கிறார்கள்.
இவர்களுடைய எதிர்ப்பு அரசியல் ரீதியான எதிர்ப்பு. கர்த்தருக்கு விரோதமாக தங்களால் தனியாக யுத்தம் பண்ண முடியாது என்று பூமியின் ராஜாக்களுக்கு தெரியும். ஆகையினால் இவர்கள் தங்களைப் போன்ற ராஜாக்களையும் அதிகாரிகளையும் கூட்டிச் சேர்த்து கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அழித்து போட வேண்டும் என்று இவர்கள் தீர்மானமாயும் உறுதியாயும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒருவரோடொருவர் ஆலோசனை செய்து கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் தங்களுடைய மாம்ச பிரகாரமான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்தால் இவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஆதரிப்பார்கள். கிறிஸ்துவானவர் பூமியின் ராஜாக்களை இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் பலவான்களாகவும் ஆக்கினால் இவர்கள் கிறிஸ்துவை ஆதரிப்பார்கள். தங்களுக்கு லாபம் வந்தால் இவர்கள் கிறிஸ்துவுக்கு உதவியாய் இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யமோ பூமிக்கு உரியதல்ல, அது பரலோகத்திற்குரியது. கர்த்தர் துன்மார்க்கருக்கு துணை போவதில்லை. மனுஷருடைய மாம்ச பிரகாரமான ஆசைகளை நிறைவேற்றுவது தேவனுடைய சித்தமும் அல்ல. ஆகையினால் பூமியின் ராஜாக்களும் அதிகாரிகளும் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது, எங்களுக்கு மனதில்லை என்று தீர்மானமாய் சொல்லுகிறார்கள். கட்டுகள், கயிறுகள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டுகளையும் கயிறுகளையும் நியமித்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய அன்பின் கட்டுகளினால் தம்முடைய பரிசுத்தவான்களை ஒன்றாய் சேர்த்து கட்டுகிறார். நமக்கு நன்மையானது எது என்பதை கிறிஸ்துவானவரே தீர்மானம் செய்து அவற்றை ஏற்ற காலத்தில் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் பூமியின் ராஜாக்களோ தேவனுடைய கட்டுகளை அறுத்து போடுவோம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றும் சொல்லுகிறார்கள். பூமியின் ராஜாக்கள் தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனது இல்லாதவர்களாகவும் பொறுமை இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். கர்த்தர் பூமியின் ராஜாக்களை அவர்களுடைய மனச்சாட்சியினால் கட்டி வைத்திருக்கிறார். தம்முடைய பிரமாணத்தின் கயிறுகளினால் கர்த்தர் ராஜாக்களையும் அதிகாரிகளையும் கட்டி வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ மனச்சாட்சியின் கட்டுகளையும் பிரமாணத்தின் கயிறுகளையும் அறுத்து எரிந்து போடுவோம் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் பரிசுத்தத்தையும் எதிர்ப்பதற்கு பூமியின் ராஜாக்களுக்கோ அதிகாரிகளுக்கோ ஒரு காரணமும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் கிருபை உள்ளது, அதில் நீதியும் அன்பும் நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஏற்பதினால் இவர்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகப் போவதில்லை. இவர்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கிறார்கள். தங்களால் முடிந்த வரையிலும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் தீங்கு செய்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவின் சபை ஜெயம் பெறும். அது எப்போதும் மகிமை உள்ளதாகவே இருக்கும். கிறிஸ்துவின் ராஜ்யத்தையும் இந்த பூமியிலே அவர் ஸ்தாபித்திருக்கிற சபையையும் பூமியின் ராஜாக்களாலும் அதிகாரிகளாலும் மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் சபை கற்பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின் வாசல்களால் கிறிஸ்துவின் சபையை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது.